எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு வந்து பாத்தீங்கன்னா மக நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள், இவர்களுக்கு வரக்கூடிய திசைகள், அதனுடைய பலன்கள்லாம் எப்படிங்கிறத பத்தி ஒரு பதிவா பார்க்க போறோம். இந்த மக நட்சத்திரத்தின் அதிபதியா யார் வருவான்னு பாத்தீங்கன்னா கேது பகவான் தான் இந்த மக நட்சத்திரத்தின் அதிபதியா வராரு. இந்த மக நட்சத்திரத்தில் தோன்றியவர்கள் யாரும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், யமன் தான் இந்த மக நட்சத்திரத்தில் தோன்றியவர். இந்த மக நட்சத்திரத்தின் அதி தேவதையா யார் வராருன்னு பாத்தீங்கன்னா இவருடைய பித்தூர்கள் தான், இவருடைய முன்னோர்கள் தான் இவர்களுக்கு அதிதேவதையா வரக்கூடியவர்கள். இந்த மக நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களுமே சிம்ம ராசிக்குள்ள இருக்கிறதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே சிம்ம ராசிக்காரர்களாக இருப்பார்கள். இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஒரு ஊஞ்சல் போன்ற ஒரு சின்னம். இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஊஞ்சல் போன்ற அமைப்பு தான் இதனுடைய சின்னமா வரக்கூடியது. பொதுவாகவே மற்றவர்களிடம் சில உபதேசங்களையும் சில அறிவுரைகளையும் கேட்டு தான் செய்யக்கூடிய செயல்களையும் விஷயங்களையும் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். தான் செய்யக்கூடிய செயல்ல மற்றவர்களோட உபதேசம் கேட்டுக்குவாங்க. அவங்க தாய் தந்தை, நம்ம பெற்ற தாய் தந்தையாரா இருக்கலாம், இல்லைன்னா பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு துறையிலே இருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த நபர்களா இருக்கலாம், நம்ம பழகக்கூடிய நபர்களா இருக்கலாம். இவங்ககிட்ட எல்லாம் அந்த துறை சார்ந்து அந்த விஷயங்கள் சார்ந்து அந்த செய்யக்கூடிய காரியம் சார்ந்து சில அறிவுரைகளையும் உபதேசங்களையும் கேட்டு இது எப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை கேட்டு அதன் பின் அந்த செயலையும் அந்த காரியத்தையும் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். மற்றவர்களிடம் சில உபதேசங்களை பெற்று அதன் பிறகு அந்த விஷயத்தை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். பொதுவாகவே மனதில் வந்து வைராகிய குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். மனதில் மக நட்சத்திரத்தில் பிறந்து பார்த்தீங்கன்னா வைராகிய குணம் ஜாஸ்தி. ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயம் கடைசி வரைக்கும் அதை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வைராகியம் வந்து வச்சுருவாங்க மனசுல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தவங்க கூட பேசக்கூடாது, ஒருத்தர் வீட்டுக்குலாம் போகக்கூடாது முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவர்கள் இருக்கக்கூடிய கடைசி நாள் கடைசி நொடி வரைக்கும் அந்த அவங்களோட வீட்டை வாசப்படி மிதிக்க மாட்டாங்க. அவங்க கூட எந்த காரணத்துக்கு முன்னிட்டு பேசவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வைராகிய குணம் கொண்ட நபர்களாக இந்த மக நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். மனதில் பிடிவாத எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் மக நட்சத்திரக்காரர்கள். ஒரு விஷயத்த வேண்டான்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், யார் இந்த விஷயத்த தம்பி இது எடுத்துக்கோ, நல்லது, இதை செஞ்சா நீ பெரிய ஆளா வருவ, என்ன சொன்னாலும் அந்த விஷயம் வேண்டாம் தான். ஒரு விஷயம் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, தம்பி இதை எடுத்துக்காது, இதனால உனக்கு பிரச்சனை வரும், இது வேண்டாம் அப்படின்னு எவன் சொன்னாலும் அது வேணும்னா வேணும் தான். அந்த மாதிரி ஒரு பிடிவாத எண்ணம் கொண்ட நபர்களாக இந்த மக நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். பொதுவாகவே எந்த நிலையில் உள்ள நபர்களாக இருந்தாலும் சரி, இந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த நிலையில் உள்ள நபர்களாக இருந்தாலும் சரி, அவர் செய்யக்கூடிய தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து, பணி சார்ந்து இருக்கக்கூடிய இடத்தில் நிர்வாகத்திறமை பெற்றவர்களாக இருப்பார்கள். 10 பேர் இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, ஒரு 5 பேர் இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் இவர்களுடைய நிர்வாகத்திறமை ஓங்கி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நிர்வாகத்திறமை, இவங்ககிட்ட கூட அந்த வேலையை முடிச்சு கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி இந்த நிர்வாகத்திறமை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மக நட்சத்திரக்காரர்கள். ஆள் மனதுல ஒரு குறிக்கோளுடன் செயல்படக்கூடிய நபர்களா இருப்பார்கள். குறிக்கோளை மனதில் வச்சுக்குவாங்க. இந்த விஷயத்த நம்ம அடைஞ்சே ஆகணும், இதை செஞ்சே ஆகணும், இது எத்தனை பேர் இடைஞ்சல் வந்தாலும் சரி, எத்தனை நமக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த விஷயத்தை செஞ்சே ஆகணும்னு ஒரு குறிக்கோளை மனதில் வைத்து செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். சும்மா விட மாட்டாங்க. மனசுல ஏதோ ஒரு குறிக்கோள் இருக்கும் அவங்களுக்குள்ள, அது உள் மனசுக்குள்ள இருக்கும் அந்த குறிக்கோள். அந்த குறிக்கோளுடன் செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மக நட்சத்திரக்காரர்கள். இந்த குலதெய்வமே வந்து என் வீட்டுல குழந்தையா பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பார்கள் இந்த மக நட்சத்திரக்காரர்கள். ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, என் பிள்ளை பிறந்திருக்கடா, எங்க அம்மாவோட அம்மா எங்க பாட்டி இப்படியே தான் இருக்கும், எங்க பாட்டி செய்யற மாதிரியே என் பெண் குழந்தை செய்யுறா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க அப்பா சொல்லியிருக்காரு, அவங்க அப்பாவோட தாத்தா வந்து என் பையனை மாதிரியே இருக்காண்டான்னு சொல்லி எங்க அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்களை பத்தி, அவங்களே வந்து நம்ம குடும்பத்துல பிறந்திருக்காங்கன்னு அந்த மாதிரி பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பார்கள் இந்த மக நட்சத்திரக்காரர்கள். அவங்க முன்னோர்களாக வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பார்கள் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். திரும்ப 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 ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். மற்றவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டாலும் கூட, உதாரணத்துக்கு சொல்லணும்னா மற்றவங்க ஏதோ இவங்க சொல்லிட்டாலும் கூட, இல்ல மற்றவங்க இவங்களை ஏதாவது சொல்லிட்டாங்க கூட, இல்ல வர வழியில ஏதோ ஒரு பார்க்கக்கூடாத விஷயங்களை ஏதோ ஒன்று பார்த்துட்டாங்க கூட, அதை மனதில் திரும்ப 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 நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஒரு விஷயத்த மனசுல ஐயோ இப்படி பார்த்து வந்துட்டு மேல பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எண்ணம் வந்து மனதுக்குள்ள திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். யாரையாவது ஏதாவது சொல்லிட்டாங்க கூட, நம்ம போய் அவனை போய் இப்படி திட்டிருக்கூடாது, ரொம்ப திட்டோம் அப்படின்னு ஒரு நாளைக்கு 100 தடவையாவது அந்த பிரச்சனையை பற்றி திரும்ப திரும்ப மனதிற்குள் நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனதிற்குள் ஏதோ ஒரு சந்தேக எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. இந்த வேலையை கொடுத்து அவன் சரியா செஞ்சிருவானா, இல்லை நம்ம இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம், இதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமா, இந்த பிரச்சனை வர மாதிரி இருக்குமே, அது சரியாயிருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேக எண்ணம் வந்து மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். பொதுவாகவே இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ம சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள்.
எங்கேயோ ஒரு இடத்துக்கு போன மாதிரி இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா பூர்வ ஜென்மத்துல இவங்க பார்த்த மாதிரி இருக்கும். யாரையோ ஒருத்தர் பார்த்திருப்பாங்க, இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஒருவேளை நம்ம பூர்வ ஜென்மத்துல நமக்கு தொடர்பு இருக்கும். இந்த மாதிரி இல்ல அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா இதையெல்லாம் வாழ்க்கையில சாதிச்சே ஆகணும்டா, இதையெல்லாம் வாழ்க்கையில அடைஞ்சே ஆகணும்டா அப்படிங்கிற மாதிரி முன் ஜென்மம் பின் ஜென்மம் இது சார்ந்த ஜென்ம சிந்தனைகளுடன் வாழக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மக நட்சத்திரத்தில் கொண்டவர்கள். ஜென்ம சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கும். எங்கேயோ இந்த இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கே, ஒருவேளை பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சிந்தனை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். வாய்ப்புகளை வந்து அதிகமாக பெறக்கூடிய நபர்களாக இந்த மக நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். இவருக்கு முதல் படி, அந்த முதல் வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு பல தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படும் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. அந்த முதல் படி அந்த வாய்ப்பு கிடைச்சிட பிறகு அதன் பிறகு நிறைய வாய்ப்புகளை பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். வாய்ப்பு வந்து இறைவனால இயற்கையா கொடுக்கப்படுவது. அவன் ஒரு வாய்ப்பு கொடுறான், நல்லா செய்யறான் அந்த பையன் மாதிரி. அது மாதிரி முதல் படி செய்யற வரைக்கும் தான் அவன் கஷ்டம். அடுத்த வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதன் பின் நிறைய வாய்ப்புகளை இயற்கையாகவே பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். நன்றாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மனசுல எந்த கவலையும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டிப்ரெஷன் இல்லாம நல்ல தெளிவா இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. யாராவது வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தம்பி இந்த மாதிரி உங்க வீட்டுல செல்ஃப் இங்க இருக்கிறதா உனக்கு பிரச்சனையே, இல்ல உனக்கு இந்த இடம் இப்படி இருக்கிறதா பிரச்சனை, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மனசுக்கு நல்லா இருக்கிற தண்ணிக்குள்ள குளத்துக்குள்ள ஒரு கள்ள தூக்கி போட்டா அது எப்படி கலங்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி மனது தெளிவா இருக்க மனசுக்குள்ள யாராவது ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அதை நினைத்து 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 மனம் குழம்பக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அதே மாதிரி இந்த மக நட்சத்திரத்தின் அதிபதியா வரக்கூடியவர் வந்து கேது பகவான் சொல்லியிருந்தோம். அப்ப இவர்கள் பிறக்கும் போது முதல் திசை கேது திசையா வரும். கேது திசை 7 வருட திசை. இவருக்கு பொதுவா நம்ம ஒரு பலன் எடுத்து சொல்லும் போது இவருக்கு பாதி வருடம், ஒரு 3.5 வருடம் கேது திசை நடக்கிற மாதிரி வச்சு ஒரு பலன் சொல்லுவோம். கேது பகவான் பொதுவாகவே ஞானகாரகன். இவர்கள் வாழ்நாள் முழுவதும் கேது பகவான் இவர்களை வந்து வழி நடத்திக்கிட்டே இருப்பாரு. இயற்கை ஞானம் எங்கிருந்தாவது இவர்களுக்கு உருவாக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை கடைசியில போய் ஒரு இடத்துல நின்று நம்மளால எதுவுமே செய்ய முடியலடா, டெட் எண்ட்ல போய் நின்று ஒரே பிரச்சனையா இருக்கு, நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறப்ப இயற்கை ஞானம், அந்த இறைவனால் கொடுக்கக்கூடிய இயற்கை ஞானத்தை கொண்டு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அந்த 3.5 வயசு வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு தெய்வ அம்சம் பொருந்திய குழந்தைகளா இருக்கும். பொதுவாக கேது திசை நடக்கக்கூடியவர்கள், கேது திசை நடக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா சில உடல் சார்ந்த பிரச்சனைகள், தந்தையாருக்கு சில தொழில் தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த 3.5 வயசு வரைக்கும் இந்த கேது திசை நடந்தக்கூடிய காலங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். குழந்தைகளுக்கு அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நல்ல குழந்தைகளா இருக்கும், நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளா இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு ஆஸ்பத்திரி போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை, போயிட்டு வந்து திருப்பி ஒரு 10 நாள் நல்லா இருக்கும், திடீர்னு ஒரு சளி பிடிக்கும். இந்த மாதிரி உடல் உபாதைகளை கேது பகவான் இந்த 3.5 வயசு வரைக்கும் இந்த குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அடுத்து கேது திசை முடிஞ்சு சுக்கிர திசை ஆரம்பிக்கும். சுக்கிர திசை 20 வருட திசை. ஒரு 23.5 வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கிர திசை நடக்கும். பொதுவாக ஒரு 24 வயசு வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த சுக்கிர பகவான் இளமையில் வரக்கூடியவர்னால இளமையில் வரக்கூடிய சுக்கிர திசை சரியா பயன் தராது அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. காரணம் என்னன்னா, முதுமையில் வரக்கூடிய சுக்கிர திசைக்கும் இளமையில் வரக்கூடிய சுக்கிர திசைக்கும் ரெண்டு பேத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சுகபோக வாழ்க்கையை கொடுத்துருவாங்க. அதை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த முதுமையில் இருக்கிறவருக்கும் இளமையில் இருக்கிறவருக்கும் அந்த வேறுபாடு இருக்கும்ல. அதனால அதுதான் வந்து இளமையில் வரக்கூடிய சுக்கிர திசையை சரியாக பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றதுக்கு காரணம். இந்த முதுமையில் வரக்கூடியவர் வந்து ஒரு பக்குவத்துடன் அந்த சுக்கிர திசை அணுகுவார். வரக்கூடிய அந்த லாபங்களையும் வரக்கூடிய சுகபோகங்களையும் அந்த வாழ்க்கையில எப்படி நமக்கு எதிர்காலத்துக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தோடு பயன்படுத்தக்கூடியவராக இருப்பார் இந்த முதுமையில் வரக்கூடிய சுக்கிர திசை பயன்படுத்தக்கூடியவர். இந்த இளமையில் வரக்கூடிய சுக்கிர திசை பயன்படுத்துறவர் எப்படி இருப்பாரு அப்படின்னா, ஜாலியா இருப்பார். அவருக்கு வாழ்க்கையில கிடைக்கக்கூடியது எல்லாமே ஜாலியை நோக்கி போகும், சந்தோஷமா இருக்கணும், எதை பத்தின கவலை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு போறவங்களுக்கு வந்து அந்த காலத்துல கிடைக்கக்கூடிய படிப்பின் மீது கவனம் இல்லாம போறது, சில நண்பர்கள் தேவையில்லாத நண்பர்களுடைய மூலியமா சில தேவையில்லாத விஷயங்களை போய் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள், இந்த காதல் பிரச்சனைகள் காதல் விவகாரங்களில் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த சுக்கிர பகவான் இந்த திசை காலங்களில் ஏற்படுத்திடுவார். பொதுவாகவே பாத்தீங்கன்னா தந்தையாருக்கு இந்த கால பொருளாதார தடைகளை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு. குடும்பத்தில் சில மனக்கசப்புகளை இந்த சுக்கிர பகவான் இந்த 24 வயசு வரைக்கும் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். இந்த படிப்புல கவனம் இல்லாம போயிட்டே இருக்கு. புக் எடுத்து கொஞ்சம் உட்கார்ந்தாலே பாத்தீங்கன்னா இந்த படிப்புல என்னமே போகாது. இந்த இளமையில் வரக்கூடிய சுக்கிர திசையை அனுபவிக்கக்கூடியவர்கள், அது எந்த நட்சத்திரக்காரர்களா இருந்தாலும் சரி, இளமையில் வரக்கூடிய சுக்கிர திசையை அனுபவிக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த விளையாட்டு எண்ணம் இதுலதான் அவங்களுக்கு மனசு போயிட்டே இருக்குமே தவிர அந்த படிப்பு இதுல எண்ணம் வந்து அவருக்கு போகவே போகாது. அந்த 24 வயது முடிஞ்சு சுக்கிர திசை முடிஞ்சு அடுத்து வந்து சூரிய திசை வந்து 6 வருட கால திசை. இந்த மக நட்சத்திரக்காரருக்கு சுக்கிர திசை 24 வயசுல முடிஞ்சு சூரிய திசை ஆரம்பிக்கும். சூரிய திசை வந்து 6 வருட கால திசை. அப்படிங்கிறப்ப 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு சூரிய திசை நடக்கும். பொதுவாகவே இந்த சூரியன் நல்ல ஸ்தானங்களில் நின்று, லக்னத்திற்கு நல்ல ஸ்தானங்களில் நின்று திசை நடத்தும் பொழுது இந்த 6 வருட காலம் மிகப்பெரிய ஒரு யோக பலனை செய்யக்கூடியவராக இந்த சூரிய பகவான் மாறிடுவாரு.
அப்படி இல்லாதப்ப 6, 8, 12 ஸ்தானங்களில் மறைந்து நின்று திசை நடத்தும் போது பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல பிரச்சனை, உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்தில் உயர் அதிகாரிகள் மூலமாக சில பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு, தந்தைக்கு சில பொருளாதார தடைகள், பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் பூர்வீகத்தை விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த சூரிய பகவான இந்த 6 வருட திசை காலங்களில் செய்வாரு. திருமணம் சார்ந்த விஷயங்கள் சில தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு, இந்த 30 வயசு வரைக்கும் கல்யாணம் நடக்காம இருக்கிறது, இந்த மாதிரியான வாய்ப்புகளை வந்து சூரிய பகவான் 6 வருட காலம் வந்து செஞ்சு கொடுத்துருவாரு. தந்தைக்கு சில உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த சூரிய திசை காலங்கள்ல மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். அடுத்து சூரிய திசை வந்து 30 வயதுல முடிஞ்சு சந்திர திசை 10 வருட காலம், மொத்தம் வந்து 30-40 வயசு வரைக்கும் சந்திர திசை நடக்கும். சந்திர பகவான் லக்னத்திற்கு நல்ல ஸ்தானங்களில் நின்று திசை நடத்தும் பொழுது இந்த 10 வருட சந்திர திசை மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல 6, 8, 12களில் மறைந்து லக்னத்திற்கு 6, 8, 12களில் நின்று திசை நடத்தும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த சந்திர பகவான் வந்து தாயாருக்கு சில உடல் உபாதைகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருமணம் முடிந்த பிறகு கணவன் மனைவிக்கு இடையே சில கருத்து வேறுபாடுகள், குழந்தை சார்ந்த விஷயங்களில் சில மனக்கவலைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த சந்திர பகவான் திசை காலங்களில் ஏற்படுத்திடுவாரு. தொழில சில தடைகள், வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் சில தடைகள், ஒருத்தருக்குள்ள சில வீடு வாய்ப்புகள் ஏற்படுத்தவும் என்ன மனதிற்குள்ள இருந்தாலும் கூட இந்த 10 வருட காலத்துல அதை நிறைவேற்ற முடியாமையே போயிடும். அந்த மாதிரி எண்ணங்கள் வாய்ப்புகள்லாம் வந்து இந்த சந்திர பகவான் திசை காலங்கள்ல ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. தொழில் சார்ந்த விஷயங்களில் சில தடைகள் இந்த சந்திர பகவான் 10 வருட காலங்களில் மறைந்து நின்று திசை நடத்தும் பொழுது ஏற்படுத்தக்கூடியவராக வந்துருவார். அடுத்து வந்து 40 வயதுல வந்து சந்திர திசை முடிந்து 7 வருடம் வந்து செவ்வாய் திசை ஆரம்பிக்கும். செவ்வாய் திசை 7 வருட திசை. 47 வயது வரைக்கும் செவ்வாய் திசை நடக்கும். இந்த செவ்வாய் பகவான் பொதுவாகவே ஒரு பூமிகாரகன், சகோதரத்தை குறிக்கக்கூடிய காரகன். இவருக்கு லக்னத்திற்கு நல்ல ஸ்தானங்களில் இருந்து செவ்வாய் பகவான் திசை நடத்துதான்னு வைங்களேன், மிகப்பெரிய ஒரு நிலம் வீடு சார்ந்த விஷயங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் 7 வருடத்துல கொடுத்துருவாரு. இது வரைக்கும் இவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தை இந்த 7 வருடத்துல மாற்றி அமைக்கக்கூடியவர்களாக இந்த மக நட்சத்திரக்காரர்கள் ஏற்படுத்திடுவாங்க. அப்படி செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு மறைந்து நின்று 6, 8, 12 மறைந்து பகைசாரம் வாங்கியெல்லாம் திசை நடத்தும் போது பாத்தீங்கன்னா சகோதரர்களிடையே சில மனக்கசப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு, இடம் நிலம் வீடு சார்ந்த விஷயங்களில் இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு, அதே மாதிரி பூர்வீகத்தை விட்டு சில வெளியேறக்கூடிய வாய்ப்பு, நாம் இருக்கும் இடத்திலே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, இந்த பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ், இடத்துல சார்ந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் திசை காலங்கள்ல ஏற்படுத்திடுவாரு. சில முன்கோபங்கள் ரீதியாக, தனக்கு ஏற்படக்கூடிய முன்கோபங்கள் ரீதியாக வரக்கூடிய வாய்ப்புகளை இழக்கக்கூடியவராக இந்த செவ்வாய்க்கு திசை காலங்கள் இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்பட்டோம். இதெல்லாம் வந்து இப்ப நம்ம சொல்லியிருக்க பலனெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பொதுவான பலன்களை பத்தி சில விஷயங்களை சொல்லியிருக்கோம். இதெல்லாம் அவரவர் ஜாதக ரீதியாக அவரவர் லக்னத்தை தகுந்த மாதிரி எல்லா பலன்களும் மாறுபடும். இது அவரவர் ஜாதகத்தை முன்னறிந்து சில விஷயங்களை எடுத்துட்டு போகும்போது அதற்கான இறை வழிபாடு, கிரக வழிபாடு மூலியமா அந்த வரக்கூடிய பிரச்சனைகளை முன்னறிந்து சில விஷயங்களை மாற்றி நம்மளால அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. இப்ப நான் பேசியிருந்த பதிவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு அது உதவியா இருக்கும். நன்றி.